வணக்கம் தீபிகா. அதாவது சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், குருவம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை முதலே சுமார் 3 மணி நேரம் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் வெயில் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வந்தனர். அதாவது அக்டோபர் மாதத்தில் இருக்கிறோமா அல்லது மே மாதத்தில் இருக்கிறோமா என பொதுமக்கள் ஒரு வேதனையாக இருந்து வந்த நிலையில் இந்த நிலையில் பிற்பகல் 4 மணி அளவில் வானிலை திடீரென முற்றிலும் மாறியது. அந்த பகுதிகளை சுற்றிலும் அடர்ந்த கருமேகங்கள் திரண்டதால் பகல் நேரத்தில் முழுமையாக இரவு பொழுதாக்கியது. அதாவது இந்த நிலையில் திடீரென இருள் காரணமாக குருவம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் பயணித்த 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு மெதுவாகவே செல்கின்றனர். மேலும் தற்போது அப்பகுதி முழுவதும் குளிர்ந்த காற்று வீசி வருவதால் அனல் காற்று அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வானிலை மாற்றம் காரணமாக அடுத்த சில மணி நேரங்களில் இப்பகுதியில் மழை பெய்யும் ஒரு வாய்ப்பு உள்ளது. அதாவது தொடர் விடுமுறை முடிந்து இன்று கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு சென்றிருக்க மாணவ மாணவிகள், அதே போல தொழிற்சாலைக்கு சென்றிருக்கக்கூடிய தொழிலாளர்களும் வரும் அவர்கள் வீடு திரும்புவதில் ஒரு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என்ற வானிலை மையம் அறிவிப்பானது வெளியிட்ட நிலையில் தற்போது இந்த பருவநிலை மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. நிகிதா, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.